பிரியாணி தான் சொன்ன மாதிரி, சிக்கன் பிரியாணி. சரி சாப்பிட்டுட்டு ஆட்டையே காணோம். நான் ரொம்ப நேரம் எல்லாம் அங்கனுக்குள்ளே உட்காந்துருந்துட்டேன். ஆட்டையே காணோம். அங்கே போயிடுச்சு இருக்குது எட்டி. வேகமாக போகணும். ரொம்ப திங்கக்கூடாது, வயிற்றால விடும். கருவக்க மாதிரி திங்குது. வணக்கம் வேணுமா? வணக்கம் வேணுமா? நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி அப்பா வந்து ஒரு வேலையாக வெளியூர் போகிறாரு. போயிட்டு வந்துடுவா மதியானத்துக்குள்ளே. அதனால் நம்ம தான் இன்றைக்கி ஆடு மேய்க்கணும். அதான் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பாடு வந்து சுடுகஞ்சியும் முட்டையும். ஆடு அந்த கடக்கு இப்போ கலைக்கணும். நம்ம தான் கலைக்கணும். நீ பார்ப்போம் எப்படி ஆடு நம்ம மேய்க்கிறது எப்படின்னு. சாப்பிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம வலையை அவுத்து விட்டு ஆட்டை வெளியே குத்தி விடணும். மேய்ச்சலுக்கு போகுது. எங்கிட்ட அவுக்கிறது இந்த பக்கத்து தான் பொறுத்து இருக்குது. அதை அவுக்கணும். கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆடு போகிறது நல்லா ஸ்லாவாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அந்த வலையில் போய் சிக்கும். வாங்க 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 எல்லோரும். கம்பு எடுத்தாச்சு. ஏய், இந்த குட்டி தான் நம்ம இன்றைக்கி புதுசாக போகுது. ஆட்டில் விட்டாச்சு. போட்டு 20 நாள் ஆச்சு. அதனால் ஆட்டில் போகுது மேய்ச்சலுக்கு. இதனால் கூட்டுக்குள்ளே அடைச்சி கிடஞ்சி இன்றைக்கி இதை பத்திரமா பார்த்து கொண்டு வரணும். அது இளங்குட்டியை பொறுத்தவரையில் இங்கே நேரத்து போய் படுத்துறேன் பாலை குடிச்சிட்டு. அதை நம்ம தான் கவனமாக பார்த்துட்டு வரணும். இளங்குட்டி ஆட்டில் வர்றது வந்து முக்கியம் இல்லைங்க. அதை வந்து எங்கேயாவது தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் ஆடு போனோன்னே அப்புறம் எந்திரிச்சு கத்திட்டு அப்படியே தலையில் ஓடி போயிடும். இப்படி ரொம்ப ஒரு ஆட்டில் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கும் குட்டி. சே போகலாரு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடாது, அலைய வைக்கக்கூடாதுன்னு ஒரு செவைக்கு நின்று ஒழுங்கா மேனு. அப்பா போயிட்டு வந்துடுவா இப்போ மதியானம். பாருங்க, ஆடு மேயிற காடை ஃபுல்லாக உழவாயிருச்சு. எல்லாம் எல்லா காடும் உழுதுட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு 5-6 நாளில் விதைச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்து உன்ட்ட ஆடு அப்படியே அங்கிட்டு போய் மேயணும். போ போ போ. ஓய் நீ வா, இங்கிட்டு வா. உண்மையிலேயே நாய் வந்து ஆட்டில் கிடக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு. ஏன்னா திடீர்னு நைட்லேயும் சரி பகல்லையும் சரி நமக்கு வந்து வேறு நாய் எதுவும் ஆட்டை கடிக்க வர நாய் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நாய் வந்து மோப்படுத்துகிறோம் வேறு நாய் எதுவும் வருதா இல்லையான்னு. ரொம்ப ஒரு பிரயோஜனமானது நாய் வந்து ஆட்டில் கிடக்கிறது.
அது பார்த்துட்டு மோப்பை எடுத்து குலைக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு அப்படியே முழிச்சுக்கலாம். நைட்லேயும் சரி பகல்லையும் சரி. நான் கருப்பு வந்து ரொம்ப ஒரு ஆட்டை விட்டே பிரியாத ஆள். இந்த மாதிரி நிழல் போய் உட்காந்துருவாங்க தலைவன். அவ்வளோதான். இந்த பக்கத்து தான் இப்போ நம்ம ஆடு மேய்க்கிற இடம். இங்கிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு பச்சை இருக்குது. இது வந்து இப்போ விதைக்க மாட்டாங்க. இது வந்து எள்ளு இந்த மாதிரி பைத்தங்காய் அந்த மாதிரி போடுற இடம். இது வந்து உழுகிறதுக்கு எப்படியும் ஒரு 2-3-4 மாதம் ஆகும் உழுக. அதனால் இப்போதைக்கு ஒரு பிரயோஜனம் பயம் இல்லை. அப்படியே ஆடு அப்படியே மேய்ஞ்சு வரும். நம்ம அப்படியே பற்றி விட்டு இருக்க வேண்டியதான். என்னன்னா மாடு வந்து இந்த பக்கத்து அதிகம் பந்தய மாடு, அதாவது ரேக்லா ரேஸ் இருந்துருவாள்ல, அது அந்த மாட்டை போய் காட்டுற மாதிரிங்க. இப்போ ஒரு மாடும் சரியான மாடு, நாட்டு மாடு தான் எல்லாமே. மாட்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க. மாடு பந்தய மாடு, சரியான மாடு. இது பந்தய மாடு பொறுத்தவரை ஆட்டை வந்து கிட்ட விடவே கூடாது. ஏன்னா கொம்பை பற்றியில் எத்தண்டியா இருக்குன்னு அது ஒரு லாவில் ஏற்றுச்சுன்னா அவ்வளோதான், ஆட்டுக்கு சோழி முடிஞ்சு. இது பூரா பந்தய மாடு. இது சும்மா இதுதான், ஒரு சாயந்தரம் ஆச்சுன்னா தடையாக அப்படி கடையாக வரும். இப்போ அதனால் இந்த ஏரியாவில் வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் எங்களுக்குள்ளே ஆடு மேய்க்கலாம். அதாவது ஒரு மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டை வந்து அங்கிட்டு பற்றிட்டு போயிடணும். மாடு இல்லாத பக்கம். மாடு வந்து இப்போதைக்கு இங்கிட்டு வராது. வருதான்னு பார்த்துக்கிறதா நம்மளுக்கு வேலை. நாய் மாடு இந்த மாதிரி எதுவும் வருதான்னு பார்த்துக்கிறதா நமக்கு வேலை. பயில்களுக்கு காலையிலேயே நம்ம பயில்களுக்கு தண்ணி தவிச்சிருச்சு. அதான் ஒரே ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு லேசாக தண்ணி கிடஞ்சி, மழை பெஞ்ச தண்ணி. அதுக்கு வராங்க இப்போ தான் ஒரு ஆளாக. குடிங்கடா நல்லா பூஸ்டமாக இருக்கும் தண்ணி. இங்கிட்ட ஒரு ஐயா வந்து வெள்ளாட்டுக்கு கொலவட்டி போட்டுருக்காரு. போன வருஷம் இந்த இடத்துல வந்து ரொம்ப தண்ணி கிடஞ்சி, மூடிட்டாங்க மண்ணள்ளி போட்டு இந்த இடத்தையே. இல்லை ஊர்னி மாதிரி கிடஞ்சி ஃபுல்லாக செங்கச்சோலை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நம்ம ஆடு மேய வந்திருக்கு. செங்கல் செய்கிற இடம் இப்படி இருக்கு மத்தியில பூரா சுடாமே போட்டா அவருக்கு. அதான் மழையில் கரைஞ்சிருச்சு. அங்கிட்ட சுட்டு ஏற்றிட்டு மிச்சம் கிடக்கு தூள். இனிமேல் இந்த இடத்துல எதுவும் பண்ண மாட்டா இருக்கு. அதான் அழிஞ்சிருச்சு. ஓய் என்ன கருவைக்காய் கேட்டு நிற்கிது. கருவை மரத்துக்கிட்ட வந்து நிற்கிறல்ல கம்போட, கருவைக்காய் கேட்டு வந்து நிற்கிற. இங்கிட்டு பார்த்தீங்களா எப்படி பச்சை பசேர்ன்னு இருக்கு. அப்படியே உங்களுக்கு இங்கிட்டு காட்டுறேன். ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இதுக்கு இங்கிட்டு வந்து விவசாய காடு, அதாவது உழுதுட்டாங்க. இங்கிட்டு வந்து சும்மா தரிசு நிலம். ஆனால் ஏதாவது ஒரு மரம் எதுவும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். பக்கத்தில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சரியான வெயில் மண்டையை புழக்குது. அப்போ அந்த அங்கிட்டு தூரத்தில் ஒரு வேப்ப மரமா, அது புளிய மரம் நிற்கிது. அங்கே போயிட்டு செத்தோட உட்காந்துருந்துட்டு இதே நம்ம மேட்சை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக வந்தாச்சு புளிய மரத்துக்கு. இந்த இடத்துல சரியான நிழலாக இருக்கும். ஆட்டை அப்படி பற்றி விட்டு உட்காந்துருந்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தூக்கத்தை போடலாம். நிழல் பயங்கரமாக இருக்கும். புளியங்காய் பிறக்கத்து இங்கே வந்துருக்கு எல்லாம். ஓய்
புளியங்காய் அப்புறம் தின்ட்டு கழியறது. அப்புறம் போவாங்கிட்டு அப்படி போய் பிள்ளைமை ஓடு ஓடு. இந்த விழுகிற சோடையில் பூரா புறகு திங்குது. இங்கே நிற்கிது மாடு. இளங்குட்டி வேறு ஆட்டில் விட்டுருக்கோம் புதுசாக. அது இப்போ பார்க்கவே இல்லை. பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. அது நிற்கிதான்னு பார்க்கணும் முதல்ல. நான் எங்கனையாவது வெயிலுக்கு வந்து படுத்துறேன். ஒரு வழியாக அங்கிட்டு 2 ஆடு பூரா வந்துருச்சுங்க. எல்லாம் ஊருக்கு இங்கே அரிக்கிறதுக்கு இது கேட்குது. அரிமானம் கேட்குது. ஓய் என்ன சொரிஞ்சுக்கிட்டு இருக்க? அப்படியே எல்லாம் ஒரு மூச்சு அப்படியே புளியங்காயை ஒரு மூச்சு திண்டுபிட்டு என்ன தான் அங்கிட்டு பற்றி விட்டாலும் இங்கே தான் வரேன். இது வந்து ஒரு மூச்சு இதை வந்து மேஞ்சாத்தேன் சுற்றி புளிய மரம். ஒரு மூச்சு மேஞ்சாத்தான் அதுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். அது புறா பறக்குச்சு. இளங்குட்டியை காணும் பார்க்கணும். அதை இதை அப்படியே மடக்கி விட்டோன்னு இல்லைன்னா அப்படியே இது வீட்டு வழியே ஓடி போயிடுவாங்க. இது பக்கத்துலலாம் வீடு இருக்குது. புளிய மரத்தில் பூவும் இருக்குது, பிஞ்சும் இருக்குது, காயும் இருக்குது, பழமும் இருக்குது. இது இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பூ இருக்கிறது தெரியுதாங்க. இது பூவு. பிஞ்சை கட்டவா இந்த இருக்குது பிஞ்சு. இது பிஞ்சு. இது வந்து பழம் நினைக்கிறேன் மேலே கிடக்கிறது. அது பழம். இது வந்து காய். இந்த கிடக்கிறது காய். என்ன இப்படி கிடக்கு? என்னமோ தெரியல. நான் ஒரு பழம் பிடிங்கிருக்கேன் கையில். இந்த இருக்குது புளியம்பழம். எத்தனை நேரம் போட்டு சப்பிட்டு தூக்கி சுட்டும். இது வந்து சேருக்காய். புளியம்பழம் பறிச்சாச்சு. ஏய் இந்தா புளியம்பழம். புளிக்காமல் போட்டுருவாப்புல. தின்னு தின்னுட்டு களி. என்னத்தை கொடுத்தாலும் நீங்கிறது. இன்னொரு புளியம்பழம் 10 ரூபா. இது வந்து புளியங்காயின்னு நினைக்கிறேன். காய் இந்தா கருவக்காய் மாதிரி இருக்கும். என்ன ரொம்ப திங்கக்கூடாது, வயிற்றால விடும். கருவக்காய் மாதிரி திங்குது. உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? அவ்வளோதான் கிடையாது. போ. மரத்துக்காரங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் சண்டைக்கு வந்துடுவாங்க. போய் எல்லாம் பிள்ளை மேய்ங்க போங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு மரத்தில் போய் சொரிஞ்சு எடுத்துறாங்க. மேய்ங்க. புளியங்காய் பறித்து கொடுத்தோன்னே எப்படி வந்து நிற்கிறாங்க பக்கத்தில். புளியங்காய் கேட்டு. புளியங்காய் வேணுமாடா உனக்கு? புளியங்காய் ரொம்ப திங்கக்கூடாது, அப்புறம் கழிவை. நல்ல கிட்டா. நம்ம இளங்குட்டியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த நிற்கிது அது. ஓய் எங்கேயாவது படுத்தனே கொண்டுறேன் உண்டு. அம்மாவோட போயிட்டு அம்மாவோடனே போயிடுச்சு. பரவாயில்ல, மழை பெஞ்சது. நம்ம சீப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஆட்டுக்கு பில்லு இருக்குது. மழை பெஞ்சது.
ஆட்டையே காணோம். நானும் ரொம்ப நேரம் எல்லாம் அங்கனுக்குள்ளே உட்காந்துருந்துட்டேன். ஆட்டையே காணோம். அங்கே போயிடுச்சு இருக்கு எட்டி. வேகமாக போகணும். நாய் எதுன்னு வரும், அதான் பயம். இங்கே தூரத்தில் தெரியுதா? இங்கே போயிடுச்சு ஆடு. அந்த தென்னை மரத்துக்கிட்ட தோப்புக்கிட்ட போயிடுச்சு. இங்கே போயிடுச்சு. ஆட்டுக்கிட்ட வந்துட்டேன். அப்படியே எங்கிட்ட காட்டுற பாருங்க இந்த தோப்பை. புல்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே சரியான தோப்பு. அடாடாடா. இல்லை பற்றி விட்டு இருந்தோமோ அவ்வளோதான். அது சாமி அஞ்சிட்டு கிடக்கும். ஆனால் விட மாட்டாங்க. ஏன்னா மாடு வச்சுருக்காங்க அவங்க. மாடு விட மாட்டாங்க உள்ள. இல்லை சரியான தோப்பு. எங்கிட்ட வெளியில் மேய்தின மாடு. இப்போ எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா ஆடு, இந்த மாடு நிற்கிறா அந்த பக்கம், அப்படியே போய் அந்த புளிய மரம் போய் அப்படியே சுற்றி வருது. அப்படியே ஒரு ரவுண்டு அடிக்குது. இப்போ இந்த ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே அந்த அந்த இதுக்கு அங்கிட்டு பற்றி விடணும் அட்டை. பாவங்க எல்லாம் இழைச்சி வருது. மணி 10 மணி 10:30 ஆயிடுச்சு. அது காலை தண்ணி காட்டணும். இப்போ தண்ணிக்கு எல்லாம் அப்படியே இழைச்சி வருது. ஆனால் இங்கே போகணும் தண்ணி காட்ட. அந்த இடத்துக்கு போகணும். அங்கே போகணும். எல்லாம் இப்போ தண்ணி தாகத்தில் இழைச்சி போயிடுது ஆடு. தண்ணி காட்டையில் பார்ப்போம். இங்கே போகுது தண்ணி. இங்கிட்ட ரோடு, அங்கிட்டு கம்மாயி. இங்கிட்ட ரோட்டு பக்கத்து விட்டோம்னா அவ்வளோதான். வண்டி கிண்டியும் வந்துக்கிட்டு இருக்கு. ஹேய், இங்கே போ, அங்கிட்டு போ. இந்தா, ஹேய் ஓடு ஓடு. இந்தா, ஆளுக்கு ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. போ போ போ. ஒரு வழியாக ஆடு வந்து தண்ணிக்கு வந்துடுச்சு. தண்ணி எங்கேயும் இல்லை. இப்படி ஓரத்தில் அந்த வாய்க்காலில் ஓடுற தண்ணியை தான் குடிக்கும் ஆடு. அதை குடிக்கலைன்னா அந்த அங்கே காலையில் காமிச்சோம்ல அந்த குண்டு, அதோட தண்ணியை குடிக்கும். இன்னொரு இதை காட்டுற பாருங்க உங்களுக்கு, கம்மாயை. இது கம்மாய் இப்படி கடல் மாதிரி கிடக்கு, கடல் மாதிரி. இதில் தான் ஆடு மேயும். ஆற்று தண்ணி வரவன் ஆடு வந்து மேயறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆற்று தண்ணி வந்து எல்லாம் கம்மாயை ஃபுல்லாக நிறச்சிருச்சு. இப்படியே சும்மா இதிலே போட்டு வளைக்க வேண்டியதான் ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் ஊர் நாடி பற்றிட்டு போயிடும். 1-2 போய் தண்ணியே குடிக்குது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆட்டுக்கு தண்ணி காட்டணும். காலையில், மதியானம், அப்புறம் சாயந்தரம். சாயந்தரம் வந்து ஒரு 3 மணி வாக்கில் தண்ணி குடிக்கும் ஆடு. இங்கே பாருங்க, தட்டாம் பறந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க. தட்டாம் பறக்குது, மழைவே போகுது இருக்கப்ப. தட்டான்னு வண்ணத்தி பூச்சியும் பறக்குது. மட்டும் மழை பெஞ்சால் நல்லது. செத்தோட நிற்க முடியல ஆட்டில். பாவம் எங்கள் அப்பா காலத்தோடு எப்படி தான் ஆடு மிச்சம் இருந்தில்ல. இன்னும் ஒரு நாளோட முழுசாகலை. அதுக்குள்ளேயே நமக்கு எரிச்சலாக வருது. அப்படியே கண்ணறுது. காற்றும்ல ஒன்றும் இல்லையா, அப்படியே அமைதியாக கிடக்கு. எல்லாம் இப்போ எங்கே வேகமாக போகுதுன்னா தண்ணிக்கு தான் போகுது. எங்கிட்ட மேயர் ஆடு பூரா பாதி ஆடு அந்த வாய்க்கால குடிச்சிருச்சு. இந்த ஆடு குடிக்கலை, அதனால் இப்போ அந்த தண்ணிக்கு போகுது.
அவன் எவ்வளோ தாகம். நல்லா குடிங்கடா. ஒன்று ஒன்றா வருது. ஒரு ஆட்டையும் பார்த்துட்டு அங்கே நிற்குது எல்லாம். செம்பரியோட பொறுத்தவரை தண்ணியை குடிச்சிச்சுன்னா அது அமர்ந்து மெயின். இப்போ பாருங்கள், தண்ணியை குடிச்சிச்சா, தண்ணி குடிக்கிற வரைக்கும் அப்படியே நின்று பறக்கும், நின்று மேயாது. அந்த தாகம் வந்து மேய விடாது. இப்போ தண்ணியை குடிச்சிச்சுன்னா அது தண்ணி குடித்த இடத்துல அமர்ந்து மேயும். ஒரு ஆளாக அங்கிட்டு இருந்து வராங்க எல்லோரும். வாங்கடா வாங்கடா. தண்ணியை பார்த்தாலும் துள்ளு போடுதெல்லாம். புது ஆள் இந்த மொசக்குட்டி இந்த ஓடுது. அது இது வரைக்கும் தண்ணியை பார்த்ததில்ல, எப்போதுமே பார்க்குது. ஜூம் பண்ணுற பாருங்க அந்த குட்டி, இளங்குட்டியை. இந்த நிற்கிது மோந்தாக்கு போய் தண்ணியை. அங்கிட்டு போய் மேய போயிட்டாங்க. அங்கிட்டு பற்றி விட நாட்டை. அதாங்க ஆடு அப்படியே வெயிலுக்கு சரியான வெயில். 1-2 ஆடு மேயுது. 1-2 ஆடு இந்த வந்து புளிய மரத்தடியில் அப்படியே மேய்ஞ்சிச்சில, ஆனால் வந்து படுத்துருச்சு தண்ணியை குடிச்சிட்டு. இப்போ எல்லாமே படுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேய்ச்சலுக்கு போகும். எல்லாம் எல்லாம் வந்துடுச்சு, அந்த இடத்துல தண்ணி குடிச்சு. இப்போ நம்ம அங்கே போய் அந்த கண்ணு கட்டுதில் அந்த பனைமரம், அந்த பனைமரம் லைன் போய் அப்படியே சுற்றி வருது ஆடு. சுற்றி இப்படியே இங்கே தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துடுச்சு. மதியானத்துக்கு மேலே தான் வேறு இடத்துக்கு அங்கிட்டு பார்த்தேன்னு வயக்காட்டு நடி எல்லாம் தண்ணி போய் கிடக்கு. எல்லாம் படுங்கடா, செத்தோட ரெஸ்ட்டு எல்லாருக்கும் 1/2 மணி நேரம். வண்டி 5 நிமிஷம் நிற்கும். டீ குடிக்கிறாள், டீ குடிச்சிக்க. நம்மளும் ஒரு வாரத்தில் போய் ரெஸ்ட் எடுப்போம். இன்னைக்கு 12 மணி ஆச்சு. 12:30 போல் நம்மளும் சாப்பிட்டுவிட்டு அப்படியே அங்கிட்ட ஆட்டை பற்ற வேண்டியதான். அதுக்குள்ளேயும் அப்பா வந்துடுவாங்க. பசிக்குதானா இப்போயே? நேரம் நம்ம ஒரு தூக்கத்தை போடுவோம். சரியான நிழல் இது. மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துருச்சு ஆடு. அவ்வளோதான், எல்லாம் ரெஸ்ட் எடுத்தது போதும். எந்திரிங்க எல்லாரும், எந்திரி. ஒருத்தவங்க மண்டே சொரிஞ்சு விட சொல்லி வருவாங்க. மண்டை போதும் போதும் போ. ஏய் எந்திரி எந்திரி. டைம் ஆச்சு, 12:30 ஆச்சு. அங்கிட்டு போவோம். ஏய் ஹாய். ஒரு வழியாக ஆட்டையும் அங்கிட்டு பற்றி விட்டாச்சு. இங்கிட்டு மேய்ச்சிக்கிண்டது இங்கிட்டு பற்றி விட்டாச்சு. எல்லாம் வாய்க்கால தண்ணி வருது. இங்கிட்டு பாருங்க, எல்லாம் ஒரு வேளை அப்பா வந்துட்டா.
இந்த அந்த கட்டில் எடுத்து போட்டு அந்த வேப்ப மரத்துலேருந்து கிணத்துக்கும் பாருங்க தண்ணி காடு. அது அப்பாட்ட வந்து ஆட்டை வந்து ஒப்படைச்சாச்சு. நமக்கு இன்னைக்கு ஒரு பொட்டணம் வந்திருக்கு, சாப்பாட்டு பொட்டணம். போட்டு உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு. சரி சரி, அப்போ அங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கோங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி எத்தனை இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியாணி தான் சொன்ன மாதிரி, சிக்கன் பிரியாணி. சரி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அடுத்த ஒரு நல்ல பதிவில். சரியான பசியாக இருக்குது. ஆடு அங்கே போயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிட்டா அப்பா. சரியான பசி. நல்லாயிருக்கு. பாய் பாய். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.